ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு பிரேக்கிங் நியூஸ் பற்றி தாங்க பேச போகிறேன். ரஷ்யாவில் ஒரு எரிமலை வெடிச்சிருக்குங்க. ஆமாங்க, உலகத்திலேயே ரொம்ப மோஸ்ட் ஆக்டிவ் வேல்கனோவில் ஒன்று தான் ரஷ்யாவோட கம்சாட்கா பகுதியில் இருக்குது. ஒரு சக்தி வாய்ந்த எரிமலை வெடிப்பு அந்த பகுதியிலேயே ஆதரவு வச்சுருக்கங்க. சயின்டிஸ்ட் எல்லாத்துக்குமே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். பக்கத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான குடியிருப்பாளர்கள் ரொம்பவே கவலை அடைஞ்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட சயின்ஸ் ஆஃப் அகாடமியோட இன்ஃபர்மேஷன் படி இன்றைக்கி காலையில் தான் இந்த எரிமலை வெடிச்சிருக்கிறதாவும் 12 கிலோமீட்டருக்கு மேலே சாம்பல் புகையும் வாயு மேகங்களும் பல நகரங்களை இருட்டடைய செஞ்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் அந்த பகுதியில் விமான பாதையில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ உள்ளூர் அதிகாரிகள் இதை ஆல்ரெடி ரெட் அலர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இருக்கிறதுலே மிகப்பெரிய ரெட் அலர்ட் இதுதான். கிழக்கு பகுதியில் இருக்கிற விமான போக்குவரத்தும் வழிமாற்றப்பட்டு அங்கே நிறுத்தியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பல் மேகங்கள் விமான பாதுகாப்பு பெரும் ஆபத்தாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. க்ளூச்சி மற்றும் உஸ்கமாச்சா இருக்கிற கிராமங்களில் இருக்கிற வசிக்கும் மக்கள் ரொம்பவே கடும் அதிர்வுகளையும் ஜன்னல்கள் அதிர்ந்ததாக சொல்கிறாங்க. அப்புறம் வானம் சாம்பலால் இருண்டு விட்டதுனால அவசர உதவி படைகள் முகக்கவசங்களும் அங்கே இருக்கிற மக்கள் வீட்டிலே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் டெம்ப்ரரியாக க்ளோஸ் பண்ணியிருக்கதாகவும், மேலும் சுகாதார அதிகாரிகள் காற்றோட தரநிலையை கீனாக வாட்ச் பண்ணியிருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. ரஷ்யாவோட கிழக்கில் இருக்கிற கமாச்சார்காவில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட எரிமலைகள் இருக்குது. இதில் சில உலகத்திலேயே ரொம்ப மோஸ்ட் ஆக்டிவ் ஆல்கனாவும் இதில் தான் இருக்குது. ஸோ இந்த வெடிப்பு கடந்த சில ஆண்டுகளாக வலுப்பெற்று வரதா சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் இது நீண்ட கால வெடிப்புன்னும் இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் அப்படிங்கிறது ரொம்பவே கவலையாக சொல்லியிருக்காங்க. கடந்த சில வாரமாக எரிமலை பகுதி நிலநடுக்க சார்ந்த இயக்கங்களை அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் எச்சரிச்சிருக்காங்க. சேட்டலைட் இமேஜஸும் சரி, ஃப்ளூயிடும் சரி, நிலத்தோட உயரமும் தொடர்ச்சியாக அதிகரிச்சுட்டே வருது. இந்த வெடிப்பு விரைவில் பெரிய ஒரு வெடிப்பாக மாறும் அப்படின்னு வார்ன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த உயிரிழப்பும் இல்லை. ஆனாலுமே லாவா ஓட்டம், மண் சரிவுகள் அந்த மாதிரி நிறைய வெடிப்புகளை நிகழ்த்தும் அப்படின்னு கவனமாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ இது போன்ற வெடிப்புகள் நம்மளோட பூமி எவ்வளோ உயிருள்ளதாகவும் அதை நம்மளால் கணிக்கவே முடியாது அப்படிங்கிறது நமக்கு ஞாபகப்படுத்துது. கரெக்டுங்களா? ஸோ நிலைமை தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்குது. அடுத்த சில மணி நேரமாக எப்படி தகவல்கள் மாறிட்டே இருக்கணும் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ வழக்கம் போல் உங்களுக்காக நாங்கள் புது தகவல்கள் வழங்கிட்டுருக்கோம். ஸோ பாதுகாப்பாக இருங்க, விழிப்பாக இருங்க. மேலும் உலக செய்திகள் அறிய லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காது.